கருப்பு உளுந்தங்களி செய்கிறதுக்கு இந்த மாவு அரைச்சிட்டு வந்திருக்கேன். இந்த மாவில் என்ன இருக்குது அப்படின்னா, கருப்பு உளுந்தை வறுத்து, ரெண்டாவது கவுனி அரிசியை வறுத்து நம்ம வித்தியாசமான ஒரு உளுந்தங்களி செய்ய போகிறோம். வாங்க இப்போ செய்கிறத பார்ப்போம். இங்கே பாருங்க, இப்போ களி உளுந்தங்களி, அந்த உளுந்தங்களி இருக்கு இல்லையா, அந்த அரிசியும் கவுனி அரிசியும் உளுந்து வறுத்ததை நம்ம களியாக கிண்டிக்கிட்டு இருக்கோம். என்ன இப்போ இந்த ஒரு வடிகட்டியை வச்சு வெள்ளை பாகு காய்ச்சி வச்சுருக்கோம். அந்த பாகை நம்ம இதில் ஊற்றிடலாம். மண் தூசி ஏதாவது இருக்கும், அதனால் நம்ம ஃபில்ட்ரு பண்ணிக்கிடலாம். பாருங்களா, அந்த கப்பின்னு சொல்லக்கூடியதில் எவ்வளோ இருக்குதுன்னு பார்த்தீங்களா. இப்போ நம்ம இதை கிளறி விடணும். பார்த்தீங்களா, கருப்பு உளுந்தங்களி இப்போ மெல்ல மெல்ல ரெடி ஆகிட்டுருக்கு. மாவு நல்லா வேகணும். அந்த வேகிறதுக்காக என்ன செய்யணும், நம்ம நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு இது இதுக்கு என்னவோ பேர் சொல்கிறாங்க, மறந்து போச்சு. இது மாதிரி வச்சுருந்தா நமக்கு ஈஸியாக வரும். என்ன இந்த கிளறிட்டு இருக்கோம் பாருங்கள். இது கிளற தான் நம்ம உளுந்தங்களி நல்லது. இது பெண்களுக்கு முக்கியமாக நல்லது. இடுப்பு வலி, என்ன அப்புறம் கை கால் வலி எல்லாத்துக்கும் உடம்பு ஸ்ட்ராங்காகவும் இருக்கும். அதனால தான் இதை கெட்டி கிளறிக்கிட்டே இருந்தோம்னா நம்மளுக்கு களி ரெடி ஆயிரும். சுவையான உளுந்தங்களி இப்போ நமக்கு தயார். நம்ம சூடாக இருக்கும்போது சாப்பிடணுங்க. நல்லெண்ணெய் அல்லது நெய் ஊற்றி சாப்பிட்டா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். நன்றி ஃப்ரெண்ட்ஸ்.